யூடியூப் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் 2025க்கான நட்சத்திர பலன்கள் பற்றி பார்த்துட்ருக்கோம். அதன் வரிசையில் இன்றைக்கி சுவாதி நட்சத்திரத்தை பற்றி பார்க்க போகிறோம். சுவாதி நட்சத்திரம் துலா ராசியில் 4 பாதங்கள் கொண்டது. நட்சத்திர அதிபதி ராகு. ஸோ இந்த 2025 இதில் பிறந்தவங்களுக்கு என்னென்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படின்றத பற்றி பார்த்துடலாம். இந்த வருடம் பார்த்திங்கன்னா 4 கிரக பெயர்ச்சிகள் இருக்குது. ராகு கேது பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி மற்றும் குரு பெயர்ச்சி. இந்த 4 பெயர்ச்சிகள் இருக்கக்கூடிய வருஷம் அப்படிங்கிறதுனால பலவிதமான நன்மைகளை தாராளமாக எதிர்பார்க்கலாம். ரொம்ப நாளாக பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாங்கிறத விட சில வருஷமாகவே ஏதாவது ஒரு விஷயம் நம்ம பிளான் பண்ணால் அந்த பிளான் படி போகவே இல்லை. காசு பார்த்திங்கன்னா கேட்குற இடத்துல எல்லா இடத்துலையுமே வாங்கி நம்ம தூக்கி போட்டுக்கிட்டே இருப்போம். அவ்வளவும் கடனாகவே போய்கிட்டு இருக்கு. இதெல்லாம் எப்படி திருப்ப போகிறோம் அப்படின்றது ஒரு பெரிய பயமாகவே இருந்திருக்கும். ஆனால் எல்லாமே பார்த்திங்கன்னா பணமாக இல்லைனாலும் பொருளாக இருக்கும். அதை பணமாக்குறது எப்படி அப்படிங்கிறது தான் பார்த்திங்கன்னா ஒரு பலதரப்பட்ட பிரச்சனைகள்லையே போகிற மாதிரியான சூழ்நிலையாக இருக்கும். அதெல்லாம் மாறத்துக்குண்டான வழிவகைகள் இதுக்கப்புறமா நடக்க போகுது. ஸோ கொஞ்சம் நம்ம கிரகப்பயிற்சிகள் நடக்க தான் எல்லா விஷயம் நடக்கும் அப்படின்றத மைண்டில் வச்சுக்கோங்க. பெருசாக நெகட்டிவாலாம் திங்க் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. கடன்களை அடையிறது அப்படின்றது இந்த வருஷம் தாராளமாக அடையிறதையும் கண்கூடாக பார்க்க முடியும். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பார்த்திங்கன்னா ரொம்ப கோவக்காரங்களாக இருப்பாங்க. ஆப்போசிட்டில் இருக்கிறவங்கள பேசவே விட மாட்டாங்க. அது இவங்களோட ரியல் கேரக்டராகவே இருக்கும். இவங்க சொன்னதை மற்றவங்க கேட்டுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. இந்த ஒரு விஷயமே போதும். இவங்களுக்கு பார்த்திங்கன்னா எல்லாருமே பயந்து நடக்கிற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்லேயே இருப்பாங்க. தொழில் செய்யறதை தான் ரொம்ப விரும்புவாங்க. வேலைக்கு போய்கிட்டு இருந்தால் கூட சைடில் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணலாமா அப்படின்ற தாட் போய்கிட்டே இருக்கும். இல்லை அந்த மாதிரி எதுவும் நான் பண்ணவே இல்லையே அப்படின்னு சொன்னிங்கன்னா கூட உங்களுடைய வேலை முடிஞ்சதுக்கு அப்புறமா, அதாவது ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறமாவது நம்ம பார்த்திங்கன்னா ஏதாவது கைத்தொழில்னு ஒன்று பண்ணணும், சைடில் ஒரு பிஸ்னஸ்னு ஒன்று பண்ணணும் அப்படின்ற மாதிரி தாட்ஸ்லாம் நிறையா இருக்கும். ஏன்னா உங்களுடைய தாட்டே பெருசாக தான் இருக்கும். ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுறீங்கன்னா பிரம்மாண்டமாக தான் திங்க் பண்ணவே செய்வீங்க. அதனால தான் உங்களுக்கு கடன்கள் வருது அப்படின்றதையும் இங்கே புரிஞ்சுக்கோங்க. இந்த நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களுக்கான பலன்கள் பற்றி பார்த்துடலாம். பெண்கள் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த பெண்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது அவங்க சுக்கிரன் காரகத்துவம் நிறைந்த தொழில்கள் செய்யக்கூடிய திறமை உள்ளவங்க அப்படின்னு சொல்லலாம். துணிக்கடை வைக்கிறதோ இல்லை நகைக்கடை வைக்கிறதோ அப்படி இல்லைனாக்கா ஒரு ஃபேன்சி ஸ்டோர் வைக்கிறது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறதுல ரொம்ப ஆர்வமாக இருக்கக்கூடிய நபர்கள். அவங்க வீட்டில் என்ன பிரச்சனை வந்தாலும் சமாளிக்கக்கூடிய திறமை அவங்களுக்கு இருக்கும். குடும்பத்தில் இருக்கிறவங்க ஏதாவது அவங்கக்கிட்ட சண்டை சச்சரவு செஞ்சால் கூட அதை ஈஸியாக ஃபேஸ் பண்ணிவிட்டு போகக்கூடிய திறமை அப்படின்றது அவங்களுக்கு அளவுக்கு அதிகமாகவே இருக்கும். அவங்க வாழ்க்கையை அவங்களே வடிவமைச்சிக்கக்கூடிய நபர்கள் அப்படின்னு சொல்லலாம். அவங்க பார்த்திங்கன்னா சின்னதில் இருந்தே ஏதாவது ஒரு விஷயம் வேணும்னா அதில் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக நிற்பாங்க. மாற்றியெல்லாம் பேச மாட்டாங்க. அதுலேயே நிற்பாங்க. அதில் இருக்க அந்த கான்ஃபிடென்ஸ் அவங்கள ஜெயிக்கவும் வச்சிரும். ஸோ அந்த மாதிரி குணம் கொண்டவங்க. வேலைக்கு போகக்கூடிய பெண்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா கொடுத்த வேலையை சரிவர செய்யக்கூடியவங்க. திட்டம் தீட்டி வேலை பார்ப்பாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா. இந்த டைம்லேருந்து இந்த டைமுக்குள்ளே இதை பண்ணணும் அப்படின்ற மாதிரியான பிளானிங் எல்லாம் கரெக்டாக பண்ணுவாங்க. ஸோ அதனால் சீக்கிரமாக முன்னேறி வரக்கூடிய நபர்கள் அப்படின்னு சொன்னிங்கன்னா சுவாதி நட்சத்திரக்காரர்கள் அப்படின்னு சொல்லலாம். திருமணம் ஆகாத நபர்கள், கருத்து முரண்பாடுகளோட குடும்பம் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு இருக்கக்கூடிய நபர்களாக இருந்தீங்கன்னா அவங்களுக்கு பார்த்திங்கன்னா பூர்வ புண்ணியஸ்தானத்தில் சனி இருந்தது, ஒருவேளை சனி இருக்கக்கூடிய இடத்துல செவ்வாயும் சேர்ந்து இருந்ததுன்னா கணவன் மனைவியோட கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் வரலாம். அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல நமக்கு இந்த சந்திரனும் சேர்ந்து பார்க்குது அப்படிங்கிற காரணத்தினால கணவன் வீட்டாரோட சண்டைகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நாத்தனார் மாமியாரோடலாம் கொஞ்சம் பிரச்சனைகள் வரத்துக்கான வாய்ப்புகள்லாம் இருந்திருக்கு. அந்த பிரச்சனையெல்லாம் மாறத்துக்கான சூழ்நிலை அப்படின்னு பார்த்திங்கன்னா சனிப்பெயர்ச்சிக்கு பிறகு நமக்கு வளமான வாழ்க்கை அப்படின்றது கண்டிப்பான முறையில் கிடைச்சே தீரும். ஸோ கொஞ்சம் நிதானமாக இருந்துக்கோங்க. பெண்கள் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி கொஞ்சம் டெம்பராக தான் பேசவே செய்வாங்க. ஸோ அந்த கோவத்தை குறைச்சிக்கோங்க. பொலைட்டாக இருக்க கற்றுக்கிட்டிங்கனாலே போதும். பல நல்ல விஷயங்கள் சீக்கிரமாக உங்களை அடையும். எப்பயுமே சனியுடைய தாக்கம் இருக்குது, 5ல் சனி பார்க்குது அப்படின்னு சொன்னாலே நம்ம பார்த்திங்கன்னா கொஞ்சம் பணிவு அப்படின்ற விஷயத்தை எடுத்துகிட்டு வந்துடணும். அந்த பணிவு குறைஞ்சதுன்னா சனி என்ன பண்ணுன்னா பல விதமான விஷயங்கள் இல்லை அவமானப்படுதல் இந்த மாதிரி விஷயத்தை எல்லாத்தையும் கற்றுக் கொடுக்க ஆரம்பிச்சிடும். அதனால தான் சனி பார்க்குது, சனியோடைய பார்வையில் ராசி இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுதெல்லாம் நம்ம நார்மலாக இருக்க பொலைட்டை விட இன்னும் கொஞ்சம் பணிவை வளர்த்துக்கணும். அதாவது நம்மளை விட கீழே உள்ள மக்கள் நம்ம பார்த்திங்கன்னா ஒரு 50,000 சம்பாதிக்கிறோம்னா ஒரு 20,000 சம்பாதிக்கிற மக்களை ஏளனமாக பார்க்கக்கூடாது. அவங்களும் நம்மளும் சரி சமம் அப்படிங்கிற மாதிரி நடத்துறதுக்கு பழக்கப்படுத்திக்கணும். எல்லாரும் கிடையாது, ஒரு சிலர் அந்த மாதிரி பண்ணுவாங்க. அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் கொஞ்சம் மாற்றிக்கோங்க அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இதெல்லாம் மாற்றிக்கிற பட்சத்துலேயே நமக்கு பிரச்சனைகள் எதுவும் பெருசாக வராமல் நம்ம காப்பாற்றிக்க முடியும். அடுத்து குழந்தை பேர் தாமதமாக இருந்த நபர்களுக்கு குழந்தை பேர் நிச்சயமாக உண்டு. படிப்பில் தடை இருந்தவங்களுக்கும் இந்த தடை அப்படின்றது நிவர்த்தி ஆகிறதுக்கு உண்டான சூழ்நிலை அப்படின்னு கரெக்டாக சொல்லலாம்.
அதாவது அடுத்து ஆண்களுக்கு உண்டான பலன்கள். ஆண்களுக்கு உண்டான பலன்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது இவங்க பிஸ்னஸ் செஞ்சியே மாட்டிக்கக்கூடிய நபர்கள் அப்படின்னு சொல்லலாம். இவங்களுக்கு பணம் இவங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கணும். ஏதாவது ஒரு விஷயம் பண்ணாலும் அந்த ஃபண்டு ஃப்ளோ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, பணத்தோட நடமாட்டம் அப்படின்றது கையில் இருந்துகிட்டே இருக்கணும். யாரோட பணமோ என்னவோ, ஆனால் இவங்க கையில் நடமாடிட்டு இருக்க மாதிரி ஒரு அதிர்ஷ்டக்காரர்கள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவங்க பார்த்திங்கன்னா செய்யக்கூடிய தொழில் நல்ல திடீர்னு பார்த்திங்கன்னா பெருசாக முன்னேறி வரக்கூடிய தொழிலாக இருக்கும். ஸோ சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா அதிகபட்ச முன்னேற்றம் கொடுக்கக்கூடிய தொழில் தான் டக்குன்னு பிரேக் எடுத்துக்கும். அந்த மாதிரி பிரேக்கு இது கூட ஒரு 2 வருஷம் 2.5 வருஷமாகவே பெரிய பிரேக்கில் தான் இருந்துக்கிட்டு இருக்கோம். அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஏதோ குடும்பம் நடத்துறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அமௌண்ட் ரிலீஸ் பண்ணி கொடுக்குற மாதிரியான சிச்சுவேஷன்ஸ் இருக்கும். அதாவது நம்ம இந்த கைக்கு அந்த கைக்கு மாற்றி ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கோம், ஆனால் ஒரு மாதிரியே போகுது அப்படின்னு சொல்கிற மாதிரியான சூழ்நிலை தான் இருக்கும். இப்போ நமக்கு சனி நகர்வுக்கு பிறகு தொழிலுடைய அந்த மந்த நிலை அப்படின்றது கண்டிப்பான முறையில் மாறும். அந்த மந்த நிலை மாறின உடனேயே கடன்கள் அடையிறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதெல்லாம் வரப்போகுது. அடுத்து பார்த்திங்கன்னா அவங்க வேலைக்கு போகக்கூடிய நபர்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது அடுத்து நம்ம ஒரு ப்ரமோஷன் கிடைக்குமா அப்படின்னு பார்க்கும்பொழுது ப்ரமோஷனே வரலை. நம்ம கூட இருந்த அத்தனை பேருக்கும் வந்துடுச்சு, நமக்கு மட்டும் வரலை. நம்மளை ஃபயர் பண்ண போகிறாங்க, அதாவது வேலையை விட்டு எடுக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி சிச்சுவேஷன்ஸ்லாம் இருக்கும். நமக்கு சனியோட பார்வை இருக்குன்னா நம்மளே கொஞ்சம் மந்தமாக தான் இருப்போம். அடிக்கடி உடல் உபாதைன்னு சொல்லிட்டு வீட்லேயே தூங்குற மாதிரி இருக்கும். சளி தொந்தரவு, அதுக்கப்புறம் ஜுரம், இந்த மாதிரி விஷயம் திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருந்த காரணத்தினால நம்மளால் சரிவர எந்த விஷயத்தையுமே பண்ண முடியாது. இதனுடைய தாக்கம் என்னென்னா வேலையிலேருந்து நம்ம கொஞ்சம் வெளியே வர மாதிரி சிச்சுவேஷன் இருக்கும். அப்படியே வேலை இல்லை அப்படின்னு உட்காண்டிருக்க நபர்களுக்கு புது வேலை கிடைக்கிறது அது ஒரு பிரம்மாண்டமான விஷயமா இருக்கும். ரொம்ப நாளாக வேலையிலேருந்து வெளியே வந்திருக்கோம், நிறைய ட்ரை பண்ணுறோம், வேலை கிடைக்கவே இல்லை அப்படின்னு சொல்கிற நபர்களுக்கு இந்த வருஷம் கண்டிப்பான முறையில் நல்ல வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதாவது எதிர்பார்த்த நல்ல சம்பளத்திலேயே வேலை வரத்துக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. திருமண தாமதம் அடைஞ்சவங்களுக்கு இந்த வருஷம் திருமணம் அப்படின்றது கண்டிப்பான முறையில் நடக்கும். அதே மாதிரி டிவோர்ஸ் ஆன நபர்களுக்கு மறு கல்யாணம் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நல்லாவே இருக்குது. ஸோ இந்த வருஷம் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா திருமண வாய்ப்பு கண்டிப்பாக கைகூடும். ராகு தசையில் ஆரம்பித்து அதுக்கப்புறமா குரு தசை 26 வயசுலேருந்தே பார்த்திங்கன்னா சீக்கிரமே வேலைக்கு போகக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாமே இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு வந்திருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா சனி தசை ஆரம்பிச்சிடுச்சு. ஒரு 19 வருஷம் நிறைய சம்பாத்தியமெல்லாம் பண்ணியிருப்பாங்க, கொண்டு இருப்பாங்க. ஆனாலும் இப்போ பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் ரெக்கார்டை கம்பேர் பண்ணும்போது வாழ்க்கை முறை உயர்ந்து இருக்கும். ஆனால் பணம் அப்படின்னு பார்க்கும்பொழுது எல்லாம் லாக் ஆகிட்டுருக்கும். சனியுடைய தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த மாதிரியான அப்டக்கிள்ஸ்லாம் கண்டிப்பான முறையில் வந்தே தீரும். அதை அழகாக நம்ம பாஸ் அவுட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். அடுத்ததை பாஸ் பண்ணி போகிறது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதனுடைய தசை வரப்போகுது. 45 வயதுக்கு பிறகு அப்படின்னு பார்க்கும்பொழுது நமக்கு புதனுடைய தசை வந்துடும். புதன் தசை வந்துருச்சுன்னாவே நம்மளுடைய முன்னாடி இருந்த பிரேக் எல்லாத்தையுமே பிரேக் அவுட் ஆகிற மாதிரியாக பண வரவுகள் எல்லாமே நமக்கு எதிர்பார்த்ததை விட அதிகமாக வர்றதுக்கு உண்டான காலம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ பொறுமையாக இருங்க, ஒரு தசை மாறட்டும். அதே மாதிரி நமக்கு பார்த்திங்கன்னா கிரகப்பெயர்ச்சிகள் நடக்க பலவிதமான நல்ல மாற்றங்கள் இந்த வருஷம் உண்டு. அதை பயன்படுத்திக்கிறதுக்கு ரெடியாக இருங்க. அடுத்து மாணவர்களுக்கான பலன்கள். நிறைய மாணவர்கள் பார்த்திங்கன்னா இந்த சுவாதி நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் ராகு தசையில் பிறக்கிறதுனால ரொம்ப ஆரம்ப காலத்தில் படிப்பு பார்த்திங்கன்னா கொஞ்சம் முன்ன பின்ன வர மாதிரியான சிச்சுவேஷன்ஸில் இருப்பாங்க. இந்த ராகு தசை முடிஞ்சதுக்கு அப்புறமா குரு தசை ஆரம்பிக்கும் போது, அதாவது ஒரு 10 வயசுக்கு மேலே தான் பார்த்திங்கன்னா படிப்பில் ஒரு பிடிப்பே கிடைக்கும். ஸோ அந்த பிடிப்போடையே பார்த்திங்கன்னா அவங்க நல்லபடியாக படித்து முடித்து நல்ல வேலையில் போய் உட்கார்றது இது எல்லாமே ரொம்ப சரிவர வரக்கூடிய விஷயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா 26 வயசுக்குள்ளே அவங்களோட வாழ்க்கையில் நல்ல பிடிப்பு, சீக்கிரமே திருமணம் ஆகிறது, குழந்தை பேர், அத்தனை விஷயமே தொடர்ந்து நடக்கிறது அப்படின்னு பார்க்குறது இந்த வயசில் கரெக்டாக ஆரம்பித்த நபர்களுக்கு எல்லாருக்குமே கிடைக்கும். ஒரு சிலருக்கு அவங்களுடைய பிறப்பு கட்டத்தில் இருக்கக்கூடிய கிரகம் அமர்வு இருக்கு இல்லையா, அந்த அமர்வு பிரகாரமாக தான் லேட் ஆகிறது, கால தாமதம், ஒரு விஷயத்துக்கும் போராடுறது, இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்லாம் இருக்கும். இவங்களும் பார்த்திங்கன்னா தனியாகவே போராடக்கூடியவங்க. ஏன்னா இவங்களோட ஆசைகள்லாம் ரொம்ப பெருசாக இருக்கிற காரணத்தினாலேயே டக்குன்னு ஒரு சின்ன விஷயங்களுக்காகலாம் ஆசைப்பட மாட்டாங்க. பிளான் பண்ணால் ரொம்ப பெரிய விஷயத்துக்கு தான் பிளானே பண்ணுவாங்க. அதே மாதிரி மருத்துவம் சார்ந்த படிப்பு படிக்கணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா நிச்சயமாக அதற்கான வாய்ப்புகள் கண்கூடாக தெரியுது. அதுக்கு ட்ரை பண்ணுறவங்க தாராளமாக ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த வருஷம் அதற்கான வாய்ப்புன்றது இருக்கத்தான் செய்யுது. கோச்சார பலன்கள், அதாவது இந்த துலா ராசிக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது 12ல் கேது இருக்குது. அதுக்கப்புறம் அந்த கேது நகர்ன விரயஸ்தானத்தில் கேது இருக்கனால மருத்துவம் சார்ந்த செலவுகள்லாம் நடந்துக்கிட்டே இருந்திருக்கும். அடிக்கடி தேவையில்லாத செலவுகள், அதுக்கப்புறம் பிரயாணம் பண்ணக்கூடிய செலவுகள் இதெல்லாம் நடந்துக்கிட்டே இருந்திருக்கும். அப்புறம் 5ல் சனி உட்காந்துட்ருக்கு அப்படின்ற காரணத்தினாலேயும் நமக்கு பார்த்திங்கன்னா தேவையில்லாத பிரச்சனைகளில் போய் தலையிடுற மாதிரி இருக்கும்.
தெரிஞ்சவங்க அத்தனை பேர்ட்டையுமே நம்ம வந்து கடன் கேட்டுட்டோம். சின்ன சின்ன அவமானங்கள், அதை காது கொடுத்து வாங்குறது, வாங்காமல் போகிறது அப்படின்ற மாதிரியே நம்ம வந்து ஒரு மாதிரி தைரியமாக கொண்டு போய்கிட்டு இருப்போம். யோசித்து பார்த்தா உடஞ்சி போகிற அளவுக்கு பிரச்சனைகள் நிறையவே இருக்கும். ஸோ இந்த சனி பெயர்ச்சிக்கு அப்புறமா மனசுக்குள்ளே இருந்த பாரம் எல்லாம் குறையும் அப்படின்றதுல எந்த மாற்றமும் கிடையாது. ராகு கேது பெயர்ச்சிக்கு அப்புறமா குடும்பத்தில் நடந்துக்கிட்டு இருந்த பிரச்சனைகள், உடல் உபாதைகள், அதாவது டக்குன்னு ஏதாவது ஒரு சீக்கு வந்துடும்னு சொல்லுவோம் இல்லையா, நல்லா இருப்போம், காலையில் நல்லா போவோம், சாயந்தரம் வரும்போது உடம்பு அடித்து போட்ட மாதிரி ஆயிடுச்சுன்னு 2 நாள் படுத்துக்கிட்டே இருப்போம். ஸோ அந்த மாதிரியான உடல் உபாதைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா உடனே சரி வரத்துக்கு உண்டான வாய்ப்பு அப்படின்றது ராகு கேது பயிற்சிக்கு அப்புறமா கண்டிப்பான முறையில் நடக்கும். குரு பயிற்சிக்கு அப்புறமே வந்து பார்த்திங்கன்னா இது நாள் வரைக்கும் இல்லாத அளவுக்கு பொருட்சேர்க்கைகள் வர்றதுக்கு உண்டான வாய்ப்பை குரு கொடுக்க போகிறார். அதனால் கொஞ்சம் நிதானமாக இருங்க. அதிகபட்சமான வருமானம் வரக்கூடிய காலம் அப்படிங்கிறதுனால கடன் அடைய போகுது. சந்தோஷம் அபரிவிதமாக வரக்கூடிய காலம். ஸோ ஜாலியாக இருக்கக்கூடிய வருஷமாக தான் இந்த வருஷம் இருக்க போகுது. எல்லாருமே ஹாப்பினஸ்ஸை இன்வைட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருங்க. அடுத்து நட்சத்திர தோஷம். ஒரு நட்சத்திரத்துக்குமே ஒரு கிரகம் வந்து தோஷமாகும். இந்த கிரக தோஷங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா, நம்மளுடைய எல்லா விஷயத்துலையும் சின்ன சின்ன தடைகள், ஏதாவது ஒரு விஷயத்தில் தடை வருது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த தடை கொடுக்கக்கூடிய நட்சத்திர தோஷம் தான் இது. இந்த கிரகம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, உங்களுக்கான கிரகம் சனியுடைய தோஷம். சனி தான் ஜீவனகாரகன். ஸோ ஜீவனகாரகன், கர்மகாரகன் அப்படின்ற காரணத்தினால நம்மளுடைய வேலை சார்ந்த, தொழில் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே டக்குன்னு ஒரு பிரேக் ஆகுது. பெரிய லாபம் கொடுக்க மாட்டேங்குது. வந்தால் நல்லா வருது, திடீர்னு அப்படியே ஆஃப் ஆகிடுது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. நல்ல புக்திகள் போகிற காலத்தில் இது அழகாக வேலை செஞ்சுட்டு போயிட்டே இருக்கும். அதே மாதிரி நெகட்டிவ் புத்தி வரும்போது நமக்கு அப்படியே இந்த சனியுடைய தோஷம் என்ன பண்ணுன்னா, வேலைக்கு போட்ட பணம் எல்லாமே அப்படியே உள்ளே இழுத்துக்கிட்டே இருக்கும். எவ்வளவு பணத்தை போட்டாலும் இந்த வாங்கிட்டே இருக்கும். அது கொடுக்கறதுக்கு உண்டான சூழ்நிலையை காட்டவே காட்டாது. அதே மாதிரி 10 வேலை மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. இந்த வேலை செட் ஆகலை, அந்த வேலை செட் ஆகலாம் வந்துக்கிட்டே இருப்பாங்க. வேலைக்கு போனால் ஒரு பிடிப்பாகவே இருக்காது. நமக்கு பிடிச்ச மாதிரி வேலை கிடைக்காது. ஸோ நம்மளுடைய காலம் இப்படி தான் போகுமான்னு தலையில் கை வச்சு உட்காருவோம் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இருக்கக்கூடிய நபர்கள் இந்த சனியுடைய தோஷத்தை எப்படி சரி செஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கருப்பு கலர் யூஸ் பண்ணிக்கோங்க. அதாவது கருப்பு கலர் வந்து பார்த்திங்கன்னா கையில் ஒரு கயிறாக கட்டிக்கலாம். இல்லைன்னா கருப்பு கலரில் ஷால் வர்ற மாதிரியோ, இல்லை கருப்பு கலர்ந்த ட்ரெஸ்ஸு யூஸ் பண்ணுறது, இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நெத்திக்கு அரகஜான்னு சொல்லக்கூடிய கருப்பு மை போல் இருக்கும். அந்த மை போல் இருக்கக்கூடிய அந்த அரகஜாவை வச்சுக்கலாம். அப்படி இல்லைனாக்கா அந்த பொட்டே வந்து கருப்பு பொட்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு விஷயம் பயன்படுத்துங்க. அதுக்கப்புறமா பயன்படுத்த வேண்டியது, கருப்பு கலர் துணியை சின்ன சின்னதாக கட் பண்ணி உங்களோட வாலெட்டில், பேக்கில், அதுக்கப்புறமா உங்களுடைய பேண்ட் பாக்கெட்டில் வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களோட பர்ஸு, பேக் எல்லாமே கருப்பு கலரில் வாங்கி வச்சுக்கிறது ரொம்பவே சிறப்பான ஒரு விஷயம். இதோடு சேர்ந்து சிவ வழிபாடு செஞ்சுக்கோங்க. சிவன் வழிபாடு அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு முனீஸ்வரன் வழிபாடாக செஞ்சுக்கிட்டிங்கன்னாக்கா ரொம்ப நல்லது. ஒரு பழமையான கோவில்களுக்கு போயிட்டு சிவனுடைய வழிபாடு செய்யுங்க. இது செய்கிற பட்சத்தில் உங்களுடைய இந்த சனி தோஷம் அப்படின்றது நீக்க பெறும். அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா கோவில் பராமரிப்பு பணியெல்லாம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதில் உங்களோட உழைப்பு என்னவாக இருக்குமோ அதை கொடுங்க. உங்களால் பணம் கொடுத்து உதவி செய்ய முடிஞ்சுன்னா கொடுங்க. அப்படிலாம் நீங்கள் அங்கே போய் சுத்தம் செய்கிறது, இந்த மாதிரி விஷயங்களை பண்ணுங்கள். ஏழை மக்களுக்கு உணவு தானம் பண்ணுங்கள். இதெல்லாம் தான் சனி தோஷத்தை நிவர்த்தி பண்ணும். இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளையே வேலைக்கு சாப்பிட வைக்காது. கரெக்டாக லஞ்ச் டைமுக்கு சாப்பிடாமல் 4 மணிக்கு போய் சாப்பிடுவோம் இல்லையா, அந்த மாதிரியான சிச்சுவேஷன்ஸ் எல்லாமே சனியுடைய தோஷம் தான் கொடுக்குறது. வேலையிலையும் கரெக்டான டைமுக்கு போய் உட்கார மாட்டோம். இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாமே இதுதான். செருப்பு தேஞ்சு போச்சுன்னா தூக்கி போட்டுடுங்க. புதுசாக ஒரு செருப்பை போட்டுக்கோங்க. ஏன்னா சனி வந்து பார்த்திங்கன்னா செருப்புக்கும் காரகத்துவம் இருக்குது. அதனால் வந்து தேய செருப்பை போட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா தொழிலுடைய விருத்தின்றது கிடைக்காம போயிடும். ஸோ வந்து அதே மாதிரி ரொம்ப கஷ்டப்படக்கூடிய நபர்கள், காலில் செருப்பு இல்லாதவங்களுக்கு செருப்பு வாங்கி கொடுக்கலாம். சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுறவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுங்கள். காக்காவுக்கு சாப்பாடு வைங்க. காக்காவுக்கு தயிர் சாதமாக வச்சிங்கன்னா இன்னுமே ரொம்ப சிறப்பான பலன்களை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அனுபவிக்க முடியும். நெற்றிக்கு வந்து அரகஜாவும் யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா திருநீர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா சனிக்கு ரொம்ப பிரியமானது வந்து பார்த்திங்கன்னா சுக்கிரன் அப்படிங்கிறதுனால திருநீர் யூஸ் பண்ணாலும் போதுமானது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வெள்ளி மோதிரம் அணிஞ்சுக்கோங்க. வெள்ளி மோதிரம் அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ளூ சஃபேர்னு சொல்லுவோம் இல்லையா, நீலக்கல், அதை யூஸ் பண்ணிங்கன்னா சனியுடைய தாக்கம்ன்றது கண்டிப்பான முறையில் குறையும். தொடர் வழிபாடுகள் என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லுவோம். தொடர் வழிபாடுகள் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து நரசிம்மரோட வழிபாடு பண்ணுங்கள். நரசிம்மர் வழிபாடு தொடர்ந்து பண்ணும் பொழுது நம்மளுடைய தடைகள்லாம் விலகிறத கண்கூடாக பார்க்க முடியும். ஸோ இந்த வருடம் முழுக்க இந்த வழிபாடுகள் செஞ்சுக்கிட்டே இருங்க. வாழ்க்கையோட தரம் அப்படின்றது கண்டிப்பான முறையில் உயரப்போகுது. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சுவாதி நட்சத்திரத்துக்கான பலன்கள் பற்றி பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.